தயிர் சப்தம் போடுமா? போடும். அதுதான் தயிரரவம் என்கிறார் ஆண்டாள். அரவம் என்றால் பெரும் சப்தம், பேரொலி என்ற அர்த்தமும் உண்டு. ஆண்டாளின் அழகிய வர்ணனையை கேளுங்கள். அதிகாலையில் வாசனை பொருந்திய கூந்தலை உடைய ஆயர்குல பெண்கள் மத்தினால் தயிர் கடைய தயிரரவம் எழுகிறது. இந்த ஒரு சப்தத்திற்கு இணையாக இன்னும் சில இசைகளை இதனோடு இணைக்கிறார் ஒரு இசைஞானி போல ஆண்டாள். ஆனைச்சாத்தன் குருவிகளின் கீச் கீச் என்ற பேச்சு, தயிர் கடையும் போது அசையும் பெண்களின் மீதிருந்து கலகலவென ஒலிக்கும் கழுத்து தாலியும் காசு மாலையும் ஒன்றோடொன்று மோதும் சத்தம், இத்தனை ஒலிகளுடன் நாங்கள் கேசவனை பற்றி பாடும் பாட்டு இன்னுமா உன் காதுகளில் விழவில்லை? அல்லது கேட்டும் கேட்காதது போல இருக்கிறாயா? அடி பேய் பெண்ணே, எழுந்திரு என்கிறார் ஆண்டாள். உண்மையில் பேய்ப்பெண் ஆண்டாள்தான். ஆம், இந்தளவு கண்ணனை நினைத்து துதிக்க அவர் ஒருவரன்றி வேறு யாரால் முடியும்? திருப்பாவை 7ஆம் பாடல். கீசு கீசு என்றெங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே, காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரரவம் கேட்டிலையோ நாயகப் பெண் பிள்ளாய், நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசம் உடையாய் திரவேலோரெம்பாவாய்.